அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு. அதாவது சில குடும்பங்களிலே விவாகரத்து என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவாகரத்து நமக்கு தேவையா இல்லையா என்றால், சில குடும்பங்களுக்கு இது பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அது கணவன் வீட்டாருக்கோ அல்லது மனைவி வீட்டாருக்கோ அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கோ ஏதாவது பிரச்சனைகள், குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்ற நிலையில் பல குடும்பங்கள் இந்த விவாகரத்து என்ற ஒரு சூழ்நிலை நிமித்தம் பல குடும்பங்கள் துயரப்பட்டும் மிக துக்கத்திலும் இருப்பவர்களும் உண்டு. இந்த சூழ்நிலையால் பல குடும்பத்தில் யாராவது ஒருவர் மிக மனமுடைந்து இருப்பார்கள். இதற்கு காரணம் பல வகைகள் இருந்தாலும் சில காரணங்களை நம்மால் அதை நிவர்த்தி செய்ய முடியும். அதற்கு சில மனம் சார்ந்த சில பிரச்சனைகள் தான் அதில் பெரிய அளவில் இருக்கிறது. அதாவது ஃபிசிக்கலாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒரு பக்கம் சரி பண்ணினாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இதில் மிக அதிகமாக இருக்கிறது. அது என்னவென்றால் பிறரை குற்றம் சாட்டுதல். அதாவது தான் ஒரு தவறு செய்திருந்தால் கூட அது பிறர் மேல் அந்த பிறருடைய காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை வந்தது. அதாவது அது ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவி மீதும், மனைவியாக இருந்தால் ஹஸ்பண்ட் மீதும் அதாவது யார் தவறு செய்திருந்தாலும் அதற்கு இன்னார் காரணத்தினால்தான் இந்த தவறுகள் நடந்தது. இப்படி சொல்லி சொல்லி ஒரு பிரச்சனைகள் உருவாகி அது குடும்பத்திலே ஒரு பிரிவினைக்கு நேராய் அல்லது டிவோர்ஸுக்கு நேராக விவாகரத்துக்கு நேராய் வருகிறது. இது தங்களுடைய கவனக்குறைவினால்தான் இந்த தவறுகள் நேருகிறது. அதற்கு மற்றவர்களை குற்றம் சாட்ட பார்ப்பார்கள். ஆனால் இப்படி குற்றம் சாட்டுவது எல்லா விதத்திலுமே தவறு. அது தனக்கும் தவறு, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் தவறாக அது மாறுகிறது. மற்றவர்களுடைய நலன்களில் இவர்கள் ஒரு மிக அக்கறை சற்று குறைவாக இருக்கும். அது மட்டுமல்ல, அது சிலர் மகிழ்ச்சியாக இருப்பது சிலருக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிறருடைய நலனை குறித்து இன்னொருவர் மகிழ்ச்சியாக இருப்பது இன்னொருவருக்கு கொஞ்சம் பிடிக்காத நிலை என்ற நிலை வந்தால் அதற்கும் சில மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதற்கு காரணம். அது தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட அது இன்னாருடைய தவறு அல்லனா இன்னொருவருடைய தவறு அல்லது கடவுள் தன்னை வீணாக தண்டிக்கிறார் என்று கூட சிலர் சொல்லி வேதனைப்படுவார்கள். அல்லது கணவனாக இருந்தால் மனைவி மீதும், மனைவியாக இருந்தால் கணவன் மீதும் இப்படிப்பட்ட சில பழிகளை சொல்வார்கள். பழிகளை சொல்வதனால் அது அவர்களுக்கு பிற்காலங்களில் பெரிய பாதிப்பு ஏற்படும். இவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களிடம் சில உதவிகள் பெறுவதிலே தயக்கம் காட்ட மாட்டார்கள். அவர்கள் தனக்கு இதை செய்ய வேணும், இவர்கள் தனக்கு இதை செய்ய வேணும் என சொல்லி இப்படி காலத்தை போக்குவார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலை கணவன் மனைவிக்கு இருக்குமானால் இருவரும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுவதை நிறுத்தினால் அவர்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட விவாகரத்து என்ற நிலைகள் வருவதிலிருந்து நாம் தடுக்க முடியும். ஆக இப்படி விட்டு கொடுத்தும் ஒரு மனப்பான்மை சிலருக்கு இல்லாமல் இருப்பது மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள் அவர்களுக்கு மறைமுகமாக இருக்கும். ஆக விட்டு கொடுத்த மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாதிருக்கும் போது அவர்களுக்கு பிசிக்கலாக சில பிரச்சனைகள் அதாவது அவர்களுக்கு இருக்கும். குழந்தைகளை அவர்கள் இன்னும் எப்போதும் திட்டிக் கொண்டும் அடித்து கொண்டு இருப்பார்கள். அல்லது குழந்தைகளுக்கு இந்த மருந்துகளை கொடுக்காமல் அல்லது அவர்களை பராமரிக்காமல் இருப்பது, அது இன்னும் இருவரில் ஒருவர் இப்படி செய்தால் அது இன்னொருவருக்கு கொஞ்சம் சங்கடத்தை உருவாக்கும். இதனால் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும். இனி இவர்கள் நோய்வாய்ப்பட்டால் கூட அதற்கான உரிய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அதை மிக சிரமமான காரியம், இதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அப்படியாகும் இப்படியாகும் என்று பயந்து அது சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டார்கள். அல்லது அவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு முன்னேற்றம் வந்தாலும் கூட இந்த முன்னேற்றம் இனி தொடர்ந்து கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை சிலருக்கு இருக்கும். அதே நேரங்கள் வெறுப்பு, இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வெறுப்பு, எரிச்சல், பகை, இதனால் இவர்களால் குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது.
எனவே இந்த மன இயல்புகளை இப்படிப்பட்ட மன இயல்புகளை மாற்றி நாம் கொண்டு வந்தால் இந்த குடும்பத்திலே விவாகரத்து என்ற ஒரு நிலைகள் வராமல் தடுக்கும். இதற்கு மருத்துவ சிகிச்சைகள் அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை என்னது என்று நாம் பார்க்க போனால் இவர்களுக்கு நாம் இப்போ சொல்வது ஒரு காரணம். இதற்கு மனதளவிலே சில மருந்துகள் நாம் கொடுக்க முடியும். ஆனால் இவர்களுக்கு சரீரம் சார்ந்த வேறு ஏதாவது பிரச்சனைகள், அதாவது இரத்தம் சார்ந்து பரிசோதனைகள் ஏதாவது செய்ததிலே இரத்தத்திலே அணுக்களினுடைய வித்தியாசம், வெள்ளணுக்கள் சிவப்பணுக்கள் எல்லாம் என்று சொல்வோம். இந்த மாதிரி ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாக இருந்திருந்தாலும், சுகர் இப்படியெல்லாம் இருந்திருந்தாலும் இவர்களுக்கு உடம்பில் சில பலகீனங்கள் வரும். இந்த பலகீனம் இருப்பதனால் குடும்பத்தை சரியாக பராமரிக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட இவர்கள் பொதுவாக ஒரு மெலிந்த சுவாபமுடைய உயரமான வளர்ச்சியுடைய நேரோ செஸ்ட், அதாவது ஒல்லியான ஒரு செஸ்ட் அமைப்புடைய ஒரு நபராக கூட இவர்கள் இருக்கலாம். இன்னும் இவர்கள் சிலருக்கு ஆர்பிசி இரத்தத்திலே சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக கூட இருக்கலாம். இன்னும் நரம்பு மண்டலத்திலும் சில பாதிப்புகள் இருக்கும். அது அவர்களுக்கு தெரியும். அதாவது சுவாச சார்ந்த பிரச்சனைகள், அதாவது இருமல் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். அது இப்படிப்பட்டவர்கள் இந்த இருமல் சார்ந்த பிரச்சனைகள், சுவாச சம்பந்த சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் இவர்களுக்கு இடதுபுறம் சரிந்து படுத்தால் நோய் அதிகரிக்கும் என்று நாம் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் யாரிடமும் இவர்கள் அதிகமாக பேச விரும்புவது இல்லை. வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள். அதிகமான கோபம் வரும். எது கேட்டாலும் சரியான பதில் சொல்லாமல் மிக தாமதமாக பதில் தருவார்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால் தலைக்கணம், தலையிலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருப்பது போல் தலைக்கணம் போல் உணர்தல். சூடுபட்டால் உடம்பில் ஏதாவது சூடுகள் பட்டால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம் என்ன செய்யணும் கூடும். குளிர்ந்த தண்ணி பட்டால் குறையும். ஏன்னா வெயில் காலங்களில் இவர்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்கள் கூடும். குளிர் கிளைமேட் என்றால் குறைந்துவிடும். இனி முகம் இவங்களை விளறி இருக்கும். கீழ்த்தாடை எலும்பில் வலி இருக்கும். இன்னும் சிலருக்கு கண் இமைகள் வீக்கம் இருக்கும். வெளிச்சத்தை பார்த்தால் கண்ணு கூச்சம் தெரியும். கண் முன்பக்கம், அது அவங்களுக்காகவே தெரியாது, கண் முன்னாலே கரும்புள்ளிகள் இருப்பது போல் தெரியும். இது உடம்பில் உள்ள வீக்னஸை காட்டக்கூடியது. இதனால் இனி சுவாசம் சம்பந்தம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல அவங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கும். மூக்கடைப்பு இருந்தால் சுவாசிப்பதில் சிரமம் இருக்கும். வாய் என்ற அவயத்தை நாம் பார்த்தால் ஈறு வீக்கம் அதில் சிவந்த நிலையில் இருக்கும். இனி குளிர்ந்த நீர் குடித்தால் இவங்களுக்கு வயிறு சார்ந்த வலிகள் குறையும். வயிற்றிலே சிலருக்கு வலி இருக்கும். ஆகவே குளிர்ந்த நீர் குடித்தால் வலிகள் குறையும். இனி இந்த குடித்த தண்ணீர் கொஞ்சம் சூடாக ஆகிட்டுன்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன செய்யணும்னா, இந்த தண்ணி சூடான உடனே திரும்ப வயிறு வலி என்ன செய்யணும் வந்துடும். அப்போ அதுக்காக இவங்க என்ன செய்வாங்கன்னா திரும்ப குளிர்ந்த தண்ணீர் குடித்தா அந்த வயிற்று வலி குறையும். இனி பசின்னு ஒன்று எடுத்தாச்சுன்னா இவங்களுக்கு பசி, அதிகமான பசி இருக்கும். அதே நேரத்தில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆனோடனே திரும்பவும் பசிக்கும். அப்போ சிலருக்கு இவர்களுக்கு சுகர் போன்ற நோய்களும் இவர்களுக்கு நாம் இருக்கும் என்று நமக்கு கண்டுபிடிக்க முடியும். சுகர் இருக்கும், எலும்பு சார்ந்த கஷ்டங்கள் ஏதாவது இருக்கும். ஆக இன்னும் இவர்களுக்கு பெண்களாக இருந்தால் ப்ளீடிங் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். உடம்பிலே ஆண்களோ பெண்களோ அது யாராக இருந்தாலும் பல்லிலிருந்து இரத்தம், பல் ஊன்கட்டிலேருந்து இரத்தம் வரும். சிலவங்களுக்கு சீந்துனா தும்முனா மூக்கிலேருந்தெல்லாம் ரத்தம் வரும். இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள மனம் சார்ந்த பிரச்சனைகளிலே ஒன்று விவாகரத்து. எனவே நாம் கேட்பது குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி விவாகரத்து வேண்டாம் என்ற ஒரு சூழ்நிலையை முன்னிறுத்தி இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏதாவது இருப்பவர்கள், அது மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால், இப்போ சிலருக்கு இப்போ கணவனாக இருந்தால் அது அவர்கள் எனக்கு வீட்டில் அப்படி மனைவி வேண்டாம் என்று அவர்கள் வெறுத்து தள்ளுவார்கள். அப்போ மனைவி வீட்டார் இதை குறித்து கவலைப்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்னா, மனைவி தான் காரணம், இவள் அதிகமான கோபக்காரி, அதிகமாக சண்டை பிடிக்கிறார், இதனால் இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை, மனநிலைமையிலே உள்ள சூழ்நிலையை தான் இந்த சண்டை பிடிக்கக்கூடிய எண்ணம், கோவப்படக்கூடிய எண்ணம். அப்போ இதில் யாராவது ஒரு ஆள், இப்போ 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே, யாராவது ஒரு ஆள் இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட்னால் அவங்களுக்கு மனம் ஓரளவுக்கு நார்மல் நிலைக்கு வரும். இப்படி மனம் நார்மல் நிலைக்கு வந்தால் சரி, ஒருவர் கோவப்பட்டாலும் இன்னொருவர் தானே என்ன செய்வார்கள், அடங்கி விடுவார்கள்.
அப்போ இன்னொருவர் அப்போ அதனால் அந்த சண்டைகள் அந்த இடத்துல ஒரு நாளைக்கு 4 தடவை வரக்கூடிய சண்டை இவங்க தானே கண்ட்ரோல் ஆகிறதுனால இந்த அதிகப்படியான பேச்சுத்தன்மைகள் உள்ளது கொஞ்சம் குறையுது. அப்போ அதனால் ஒரு பிரச்சனைகள் எழும்பக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் குறைகின்ற காரணத்தினால் அந்த சண்டைகள், சச்சரவுகள், சிறு சிறு தடங்கல்கள் அல்லனா பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வருவதை நாம் தடுக்கின்ற ஒரே காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஈகோ என்ற ஒரு நிலை இதிலிருந்து நாம் தடுக்க முடியும். என இப்படிப்பட்ட பாதிப்புகள் யாருக்காவது இருந்தால் அதை நாம் மருத்துவ சிகிச்சை மூலமாக நம்மால் இதை நார்மல் பண்ணி கொண்டு வர முடியும். இதனால் விவாகரத்து என்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியிலே வர முடியும். என இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் யார் இருந்தாலும் அறிமுகமானவர்களோ, தெரிந்தவர்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ யாராவது இருந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தும்படி அன்போடு சொல்லிக்கொள்கிறோம். அவர்களுக்கு நாம் சிறிய அளவு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ட்ரீட்மெண்ட் கொடுப்பதனால அவர்களுக்கு இந்த நாம் சொல்லக்கூடிய மன ஐயப்பாடுகள் அவர்களிருந்து மாறும். அதாவது நான் என்ற ஒரு ஆணவம் அல்லது ஈகோ, இந்த ஈகோ மாறி வந்துட்டுனாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு குடும்பம் அமைதியாக இருக்கும். நல்லதொரு குடும்பத்தை கொண்டு வர முடியும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக மாறும். இதனால் விவாகரத்து நாம் தடுக்க முடியும். டைவோர்ஸ் தடுக்க முடியும். விவாகரத்து வேண்டாம். அதிலிருந்து நாம் அந்த சிந்தனையிலிருந்து வெளியிலே வருவோம். எதிர்காலத்தில் குழந்தைகளின் நலன் கருதி விவாகரத்து வேண்டாம் என அன்போடு தெரியப்படுத்துகிறேன். இப்படிப்பட்ட சிகிச்சைகள் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என் பெயர் டாக்டர் டேவிட். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகில் இருக்கிறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் இதில் கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர் 790 46 91 671 இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு பின்பு ஒரு 2 வாரத்திற்கான மருந்துகளை வாங்கி செல்லுங்கள். பின்பு தேவைப்பட்டால் நீங்கள் வர முடியாதென்றால் கொரியரில் பெற்றுக்கொள்ளலாம். எனவே தேவைப்படுவோர் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கும் இப்படிப்பட்ட பாதிப்பில் உள்ளவர்களும் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு தெரியப்படுத்துகிறேன். நன்றி.